இந்தியா நம்ம நாட்டிலேயே சொந்தமா பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. இது யார் பண்ண போறாங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். HAL ரஷ்யாவோட யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி கூட டை அப் பண்ணி SJ-100 ஜெட்ஸை உருவாக்க போறாங்க. இந்த SJ-100 ஜெட்ஸோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ட்வின் என்ஜின்ஸ் இருக்கும். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு 100 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணும். மேஜராக ஒரு 2 சிட்டிஸ், டயர் 2 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் ஏவியானிக்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. லாஸ்ட் இயரில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 175 மில்லியன் பீப்புள்ஸ் இந்தியாக்குள்ளேயே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த அதீத வளர்ச்சியால் தான் இந்தியா சொந்த நாட்டிலேயே பேசஞ்சர் ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். வேர்ல்ட் லெவலில் ஏர்பஸும் போயிங் கம்பெனி தான் இதில் மார்க்கெட் லீடர். சைனாங்கோட C919 அப்படிங்கிற ஃப்ளைட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களோட பார்ட்ஸு, ஏவியானிக்ஸு, என்ஜின்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண பார்ட்ஸ் தான். ரஷ்யாவும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஆனால் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இந்தியா உடனே இதில் ஒரு பெரிய இடத்துக்கு போகாது. இப்போதைக்கு இது ஒரு குட் ஸ்டார்ட். ஃப்யூச்சரில் இதில் நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம போவோம்.